குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரீஸ்டார்ட் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்கான இந்த வாரத்துக்கான டெஸ்ட் போர்ஷன், அதாவது 28/1/2024 ஃபர்ஸ்ட் டெஸ்ட்கான டெஸ்ட் போர்ஷன் வந்து நமக்கு 2023 கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா. குரூப் 2ஓட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் குரூப்பில் ஓகேங்களா. அந்த வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. அதெல்லாம் மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு வந்து அதோட கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் ஓகேங்களா. நம்மளோட குரூப்ஸ்லையும் நம்ம போடுறோம், டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம் ஓகேங்களா. நமக்கு ஹோலிஸ்டிக்காக எல்லாமே கவர் ஆகிடுது ஓகேங்களா. இப்போ அந்த குரூப் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருந்துச்சு, ஆன்சர் கிடைச்சிருந்துச்சு. இப்போ அந்த 300 மார்க்ல இருந்து நமக்கு 100 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இது பண்றோம் ஓகேங்களா. அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் மாடல். உங்களுக்கு நீங்க இதை பிரிண்ட் போட்டு அப்படியே எழுதிக்கலாம் ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்ல கொடுக்குற அதே ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். உங்களுக்கு புக்லெட் மாதிரி வேணும்னா நீங்க பிரிண்ட் போடுற கடையிலே வந்து A3 ஷீட்ல போட்டு கொடுக்க சொன்னா உங்களுக்கு புக்லெட் மாதிரி வந்துடும். இல்லை A4 ஷீட்ல நீங்களே போடுற மாதிரினா 1/1 இதுவா வந்துடும் ஓகேங்களா. நீங்க எப்படி போட்டாலும் சரி அந்த இது வந்துடும். டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் வரும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து 100 மார்க் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த டெஸ்ட் எழுதி நீங்க அனுப்பிச்சிருங்க. அப்படி இல்லை மோஸ்ட்லி வந்து நாளைக்கு காலையிலக்குள்ள அனுப்பிச்சிருங்க. நீங்க இந்த நம்பருக்கு வந்து டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பிச்சிடலாம் ஓகேங்க. 9940170028 டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. நீங்க அதை அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க ஃபீட்பேக் வாங்குறீங்க, பேப்பர் எவாலுவேஷன் பண்றீங்க, அதெல்லாம் செகண்ட். முக்கியமாக வந்து குரூப் டூ இப்போ 2023 எழுதி கிளியர் ஆகாம இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நான் ஓட்டியில் செலக்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா இதை பார்க்கணும் ஓகேங்களா. இந்த 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 கொஸ்டின்ஸ்க்கு என்னென்னலாம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்னலாம் பாயிண்ட் வந்து ஆன்சர் மிஸ் பண்ணோம், எதுக்காக நம்ம மார்க் கொடுத்ததுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். நீங்க முன்னாடி எக்ஸாம் டெஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதை விட இப்போ நீங்க எழுதி பாருங்க. இந்த ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டு ஒன்று எழுதி பாருங்க. என்னென்னலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த கீழே என்னென்னலாம் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு, எதனால நமக்கு மார்க் குறைஞ்சிருக்கு, எதனால ஓட்டி லிஸ்ட் நமக்கு வரலன்றது எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும் ஓகேங்களா. இன்னையோட இந்த ஃபர்ஸ்ட் வீக்கான டெஸ்ட் போர்ஷன்ஸ் முடியுது ஓகேங்களா. 2023க்கான டெஸ்ட் அந்த கொஸ்டின் பேப்பரோட கிளாஸஸ் முடிஞ்சிடும் ஓகேங்களா. நமக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சரு அது எல்லாமே கொடுத்தோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து 5 PM வந்து நமக்கு இதுக்கான கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா. இப்போ முன்னாடி சொல்லியிருந்த 100 மார்க் கொஸ்டின்ஸ், இந்த 100 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்க. இன்னுமே உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். எதனால உங்களுக்கு கிளியர் ஆகலைன்றது வந்து தெரியும், ஏன்னா மார்க் குறைஞ்சதுன்றது தெரியும் ஓகேங்களா. ஒரு புரிதல் வரும். அப்படியே நம்ம கரெக்ஷன்ஸ் நமக்கு அவங்க ஏதாவது தவறு நடந்தாலும் என்னன்றது ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட்லேயே வந்து நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் குரூப் 2 அண்ட் குரூப் 1 ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அதனால உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். இந்த டெஸ்ட்டோட மார்க்கை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா. இது வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எப்படி கொஸ்டின்ஸ் வருது, எப்படி ஆன்சர் கொடுக்கணும், எந்த 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 சிலபஸ்ல எந்த பார்ட்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது, ஆன்சர் கீழே என்னென்னலாம் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது எல்லாமே ஒரு கிளியர் பேசிக்கான ஐடியா தான் ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம பிப்ரவரி எண்டில் சிலபஸ் டாபிக் போகக்குள்ள உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஓவராலாக ஐடியா கிடைச்சிடும் ஓகேங்களா. அதுக்காக தான் இது. நீங்கள் இந்த டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக இருக்குது அதை பற்றிலாம் இது பண்ணிக்காதீங்க. அண்ட் அது மாதிரி வந்து ஜஸ்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே எழுதாதீங்க. ஜஸ்ட் புரிஞ்சுட்டு ஒரு ஓவரால் ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த டெஸ்ட். இதை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்த வாரம் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஷெடியூல்ல மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க. அடுத்த வாரம் வந்து நமக்கு 2019 நடந்த குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ஓகேங்களா. இன்னைய டெஸ்ட் இன்னையோட முடிஞ்சிடும். நாளை காலையில் உங்களுக்கு அந்த குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் 2019 கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணிடுறோம், குரூப்ல அப்டேட் பண்ணிடுறோம். கொஸ்டின் பேப்பர் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா, ஆன்சர்ஸும் ஓகேங்களா. அண்ட் டாப்பர்ஸ் பேப்பர் தமிழ்ல ஒரு பேப்பர், இங்கிலீஷ்ல ஒரு பேப்பர் ஓகேங்களா. முன்னாடி எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்களா அந்த பேப்பரை நமக்கு கிடைச்சிச்சு. டிஎன்பிஎஸ்சி வாங்கியிருந்தோம் ஆர்டிஐ மூலமா. அந்த பேப்பரும் உங்களுக்கு மாடலில் கொடுத்துருக்கோம். அதை பாருங்க, உங்களுக்கு ஓவராலாக தெரியும் எப்படி பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் எதுக்கான மார்க் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி எழுத மார்க் அதிகமாக கொடுக்குறாங்க, எப்படி எழுத மார்க் அதிகமாக குறைக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சிடும். ப்ரெசன்டேஷன் எப்படின்றதெல்லாம் ஒரு வழியாக கிடைக்கும். அப்போ இன்னைக்கு டெஸ்ட் இன்னையோட முடிச்சுட்டு நாலுலேருந்து அந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த 300 மார்க் எந்தெந்த ஏரியாலேருந்து கேட்டிருக்காங்க, 2023லையும் 2019லையும் எந்த ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்திருக்கு, சிலபஸில் எந்த ஏரியாவிலேருந்து திரும்ப திரும்ப கொஸ்டின் வருது,
எப்படி கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி மாறி இருக்கு, அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் ஓரளவு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. நாளைக்கு காலையில் உங்களை அப்டேட் பண்ணிடுறோம். இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் எழுதி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து என்னன்னா, நமக்கு அடுத்த குரூப் 2 இப்போ 2024 குரூப் 2 சொல்லியிருக்காங்களே, அதுக்கு வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மெயின்ஸ் இருக்காதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கக்கூடாதுன்ற நிறைய பேர் வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நம்மளும் டிமாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வச்சா சந்தோஷம், வைக்கலன்னா சந்தோஷம். ஓகே, வச்சாலும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக இருக்கலாம். ஓகேங்களா, அண்ட் வந்து இப்போதைக்கு நம்ம இது பண்ணுறது எல்லாமே வந்து ரீஸ்டார்ட் ப்ரோக்ராமோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம இன்டர்வியூ போஸ்ட்டில் இது எடுக்கிறதுக்காக தான், போஸ்டிங் வாங்குறதுக்காக தான். ஓகேங்களா, அதனால கண்டிப்பாக ஓடி போஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஓகே, 99.9% வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா, ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அது முக்கியமாக வந்து மெயின்ஸில் வந்து உங்களுக்கு நான் ஓட்டியில் இருக்கவங்களும் இல்லை அந்த லிஸ்ட்டில் வர மெயின்ஸ் எழுதி அந்த லிஸ்ட்டில் வராமல் இருக்கவங்களுக்காக தான் இந்த ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் மெயின்லி. ஓகேங்களா, எதுக்காகனா உங்களுக்கு மெயின்ஸ் இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் இருக்காது. ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 160 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி போடுற கெப்பாசிட்டி தான் இருக்கீங்க. அதே சேம் சிலபஸ் தான் இந்த முறையும் கொடுக்க போகிறாங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை பெரிய சேஞ்சஸ் இருக்காது. நீங்கள் திரும்ப திரும்ப உட்காந்து அதை படித்து நீங்கள் இப்போ 150 160 எடுத்து சாரி ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் போகிறீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதை நல்லா படித்து 190 எடுத்தாலும் சரி. ஓகேங்களா, திரும்ப நீங்கள் அங்கே போனால் 190 எடுத்து நீங்கள் போகிறதும் ஒரு 145 150 கொஸ்டின்ஸ் போட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு போகிறதும் ரெண்டு ஒன்று தான். அங்கே உங்களோட ப்ரிலிம்ஸ் மார்க்கை கவர் பண்ண போகிறது கிடையாது, கணக்கு எடுத்துக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, அதே வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு 160 170 அந்த ரேஞ்சில் போடுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லி 1 hour 2 hours வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கான பாயிண்ட்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சு அதுக்கான நோட்ஸ் எடுத்து அவரோட ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுட்டு அரௌண்ட் ஒரு 160 கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி உங்க ஸ்டேட்டஸில் இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே தான். இப்போ நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு போகிறப்போ உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு போகிறப்போ உங்களுக்கு மெயின்ஸை பற்றின ஓரளவுக்கு ஒரு டோட்டலாக ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா, உங்ககிட்ட எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான நோட்ஸும் இருக்கும், எல்லா சிலபஸ்க்கான டாபிக்ஸ் அந்த 65 டாபிக்ஸ்க்கான நோட்ஸ் இருக்க போது ஆல்ரெடி சில மாடல் டெஸ்ட்லாம் எழுதிருக்க போறீங்க. அப்போ எப்படி நோட்ஸ் எந்தெந்த நோட்ஸ் திரும்ப திரும்ப படிக்கிறது உங்களுக்கு டைம் இருக்குங்களா. ப்ரிலிம்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு ஃபுல் டைம் இருக்கும். அந்த டைம்ல நீங்க பெருசா வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கான இன்னும் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது. அதிகபட்சம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இது போல சில ஏரியாஸ் மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த இருக்க அந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வர அந்த 3 to 4 மாசம் வந்து உங்களுக்கு அந்த டைம் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன்லேயே இருப்பீங்க. மாடல் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறப்போ என்னென்ன இடத்துல நீங்கள் எழுதுறப்ப தவறு பண்ணுறீங்க, எதை கரெக்ட் பண்ணணும், எதை குறைக்கணும், எந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கணுன்ற மாதிரி அதில் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கும். அது வந்து உங்களோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா, நீங்கள் அதை விட்டுட்டு இப்போவே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க வந்து திரும்ப திரும்ப படிக்க வேணாம்னு சொல்ல, டெய்லி ஒரு 2 to 3 hours வந்து நீங்க அடுத்த ஸ்டேஜ்க்கான எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணுன்றதான் சொல்றோம். இப்போ ஒரு ஃப்ரெஷரா இருந்தாருன்னா அவர் ப்ரிலிம்ஸ் ஃபுல் டைம் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆல்ரெடி நீங்க ஒரு 2 3 எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, ஒரு அரௌண்ட் 160 170 கொஸ்டின்ஸ் நீங்க போடுற கெப்பாசிட்டி இருக்கீங்கன்னா டெய்லி ஒரு 24 ஹவர்ஸ்ல ஒரு 2 to 3 hours வந்து நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் ஒதுக்கி படிக்கிறதுக்கு நல்லது. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். உங்களை பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓட்டியில் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வாங்கணுன்ற அந்த அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க டெய்லியும் ஒரு 1 or 2 hours வந்து கொஞ்சம் அலோகேட் பண்ணி இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருங்க. ஓகேங்களா, இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது பெஸ்ட்டாக தோணும். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ் முடிச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தா திரும்ப அதே மாதிரி தான் இருக்கும். திரும்ப அதே சிலபஸ் கவர் பண்ணிட்டு கடைசியில் அவசரமாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டெய்லி 1 hour 2 hour வந்து நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக போட்டுகிட்டே வர்றது வந்து பெருசாக உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஃபுல் டே உட்காந்து நீங்கள் உங்களால் படிக்கவும் முடியாது. தமிழ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டின்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அந்த டைம்ல வந்து நீங்க இதுக்கான நோட்ஸ் எடுக்கிறது, இதை பத்தின ஒர்க் மெயின்ஸ் பத்தின ஒர்க் பார்க்கறது கொஞ்சம் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த எக்ஸாம் அடுத்த ஸ்டேஜ்க்கான எக்ஸாமுக்கும் ஒரு மற்றவங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் இது பார்த்துக்கோங்க. இந்த வீக்கான டெஸ்ட் நீங்கள் எழுதி அனுப்பிச்சிருங்க. அடுத்த வாரத்துக்கான டெஸ்ட் வந்து நாளைக்கு வந்து குரூப்ஸில் அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, முடிஞ்ச வீடியோவை கொடுத்துட்றோம். ஓகேங்களா, இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த யூடியூப்ல ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக இது நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் மற்ற எல்லாமே இருக்குது. அண்ட் வந்து ஆன்சர் டிஸ்கஷன் செஷன் ஈவினிங் 5 o'clock வந்து ஜூம் மீட்டிங் ஆப்பில் நடக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். இந்த பேப்பரோட எவாலுவேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்சனலாக வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அண்ட் வந்து 1-to-1 ஃபீட்பேக் இருக்கும். அந்த டைமிங் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து முக்கியமான இது
இதுக்கு ரீடெஸ்ட் இருக்காது. நமக்கு சிலபஸ் போர்ஷன் வந்த அப்புறம் தான் நமக்கு ரீடெஸ்ட் இருக்கும். அதுக்கு ஒரு 60% மார்க்ஸ் இருக்கும். அது எடுக்கலாம், திரும்ப ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த 5 டெஸ்ட் வந்து ஜஸ்ட் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் சிலபஸ் இதெல்லாம் ஓவராலாக பார்க்கறதுக்காக தான். உங்களுக்கு இதுக்கு ரீடெஸ்ட் இருக்காது. நீங்கள் இந்த டெஸ்ட் முடிச்சு அனுப்பிச்சிட்டு நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. எவாலுவேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவோம். சரிங்களா? வேற ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.